Hello friends, welcome to Info Picture. இந்த வீடியோவில் வந்து Factorial of a given number ஜாவாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு கொடுக்குற நம்பருக்கு Factorial வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் வந்து எப்படி நடக்குதுன்றதை வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இன்புட் அப்படின்னா என்னென்னா யூசர்கிட்டேருந்து நம்ம வாங்க போகிற டேட்டா வேல்யூ, அதுதான் இன்புட்டுன்னு சொல்லுவோம். ப்ராசஸ் அப்படின்னா நம்ம வாங்கின டேட்டா வேல்யூவை வச்சு என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுதான் வந்து ப்ராசஸ். அவுட்புட் அப்படின்னா என்னென்னா நம்ம ப்ராசஸோட ரிசல்ட்டு. நம்ம வந்து டேட்டா வேல்யூவை வச்சு ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணோம், அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும், அந்த ரிசல்ட்டு தான் வந்து அவுட்புட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராமோட இன்புட் என்ன, ப்ராசஸ் என்ன, அவுட்புட் என்னங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் நம்ம கிளியராக எங்கேயும் வந்து நிறுத்தாமல் நம்மளால் ப்ரோக்ராம் வந்து கோட் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் அ கிவன் நம்பர், அதுதான் நம்மளோட ப்ரோக்ராமு. அப்போ நம்மளோட ப்ரோக்ராமுக்கு என்ன இன்புட் அப்படின்னா யூசர்கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்குவோம். அதாவது எந்த நம்பருக்கு நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அந்த ஒரு நம்பர் வாங்குவோம், அதுதான் வந்து இன்புட்டு, நம்மளோட இன்புட்டு. அந்த நம்பரை வச்சு ஃபேக்டோரியல் தான் நம்மளோட ஆக்ஷன், அதுதான் நம்மளோட ப்ராசஸ்ஸு. இப்போ ஃபேக்டோரியல் அப்படின்னா n ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னென்னா 1லேருந்து n வரைக்கும் எல்லா நம்பரையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3ன்னு நம்பர் அவங்க யூசர்ட்டேருந்து நம்ம வாங்கினோன்னா 3 ஃபேக்டோரியலுங்கிறது என்னென்னா 1 × 2 × 3, அது 3த்தையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் வரும்ல, அதுதான் ஃபேக்டோரியல் ஆஃப் 3. இதுதான் நம்ம வந்து ப்ராசஸில் பண்ண போகிறோம். நம்மளோட அவுட்புட் என்ன அப்படின்னா 1 × 2 × 3யோட ரிசல்ட் வரும்ல, அந்த ரிசல்ட் தான் வந்து நம்மளோட அவுட்புட். ஜாவா ப்ரோக்ராமோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே நீங்கள் வந்து கிளாஸுக்குள்ளே தான் வந்து நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு கிளாஸு, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸுக்காக ஒரு நேம் கொடுத்துருவோம். ப்ரோக்ராம் ரிலேட்டடாக நேம் கொடுங்க. அந்த நேமோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து அப்பர் கேஸில் கொடுங்க. அந்த கிளாஸுக்குள்ளே நம்ம மெயின் மெத்தட் எழுதுவோம். அது வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸப்ஷன், த்ரோஸ் எக்ஸப்ஷன். இதுதான் வந்து நம்மளோட மெயின் மெத்தடு. இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸும் யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸும் இருக்கும். இந்த ப்ரோக்ராமில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா இன்புட் இல்லைனா அது வேரியபிள்னு சொல்லுவோம். நம்ம இன்புட் யூசர்கிட்டேருந்து வாங்குற இன்புட் வேல்யூவை ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ணி வைப்போம். அந்த கண்டெய்னரை தான் வந்து வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நமக்கு எத்தனை வேரியபிள் தேவைப்படுது அப்படின்னா, யூசர்கிட்டேருந்து நம்ம ஒரு நம்பர் வாங்குவோம், அதுக்கப்புறம் அந்த நம்பரை வச்சு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃபேக்டோரியல் கண்டுபிடிப்போம்ல, அதை ஒரு வேரியபிளில் வைப்போம். இப்போதைக்கு இன்புட் வாங்குறதுக்கு ஒன்றும், ப்ராசஸ் முடிஞ்சோன்னா அதோட ரிசல்ட்டை வைக்கிற ஒரு வேரியபிளும், 2 வேரியபிள் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். இது வந்து இன்புட் பார்ட்டு. யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸ்னால் நம்மளோட ப்ராசஸையும் அவுட்புட்டையும் தான் வந்து இங்கே யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ்னு நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்குகிற நம்பரை வச்சு ப்ராசஸ் பண்ணுவோம். நமக்கு ப்ராசஸில் கிடச்ச ரிசல்ட்டை வந்து அவுட்புட்டில் ஷோ பண்ணுவோம். அதுதான் வந்து யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸ். ஃபார் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் வந்து இதுதான். ஃபார்னு நம்ம ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் டெஸ்டிங் கண்டிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் இருக்கும். இந்த ஃபார் லூப்புக்குள்ளே நமக்கு வந்து ரிப்பீட்டடாக எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை வந்து இந்த ஃபார் லூப்புக்குள்ளே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ வந்து நீங்கள் இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் ஆகும், அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா நம்ம உள்ளர என்ன கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னு, என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நம்ம எழுதியிருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடித்தோன்னே அதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட்டோ இல்லை டிக்ரிமெண்ட்டோ நீங்கள் என்ன அங்கே கொடுத்துருக்கீங்களோ அது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூனா திரும்ப ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப அதுக்கப்புறம் மேலே இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ ஆகும். திரும்ப கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். இப்போ கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா வெளில வந்துடும். இல்லை திரும்ப அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா திரும்ப ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நடக்கும். திரும்ப வந்து கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷனு, ஸ்டேட்மெண்ட், உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் மேலே இருக்க இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட், இதுதான் இப்படி வந்து சர்க்கிள் ஆகிட்டே இருக்கும். இனிஷியலைசேஷன் வந்து ஒரு தடவை தான் நடக்கும். எப்போ உங்களுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். இப்படி தான் வந்து ஃபார் லூப் வந்து ஒர்க் ஆகும். அது இந்த ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூஷன் பார்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்.
ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எக்லிப்ஸாக இருக்கட்டும், இல்லை நோட்பேடாக இருக்கட்டும், இல்லை நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், எந்த எடிட்டர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துறேன். இது ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம்ங்கிறதுனால ஃபேக்டோரியல்னு நான் நேம் கொடுத்துறேன். இதுக்குள்ளார என்னோடய மெயின் மெத்தடு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸு த்ரோஸ் எக்ஸெப்ஷன். அதுக்குள்ளார நான் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். நான் நம்பர் தான் வாங்க போகிறோங்கிறதுனால அதை வந்து இன்டிஜர் டைப்பில் வந்து நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். யூஸர்கிட்டேருந்து ஒரு நம்பர் நம்ம வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு வேரியபிள் வைக்க போகிறோம். ஸோ நான் ரெண்டு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். நம்மும் n f அப்படின்னு 2 வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் system.out.printlnல யூஸர்கிட்டேருந்து நம்பரை வாங்குறதுக்காக என்டர் n வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பஃபர் ரீடர்ன்ற கிளாஸ் யூஸ் பண்ணுறேன் யூஸர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு. அந்த பஃபர் ரீடர்ன்ற கிளாஸ் வந்து எனக்கு வந்து IO பேக்கேஜுக்குள்ளே இருக்குது. யூஸர்கிட்டேருந்து வாங்கின நம்பரை வந்து எண்ணில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். இதோட எனக்கு வந்து இன்புட்டு பார்ட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ப்ராசஸ்ஸு. என்னோடய ப்ராசஸில் வந்து நான் ஃபேக்டோரியல் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லூப் ஏன் வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபேக்டோரியல்னால் 1லேருந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் யூஸர் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த நம்பர் வரைக்கும் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. நான் வந்து இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் while கூட யூஸ் பண்ணலாம். என்னோடய ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டோட என்னோடய ப்ராசஸ் பார்ட் முடியுது. அதுக்கப்புறம் என்னோடய அவுட்புட் வந்து நான் ஃபைன் பண்ண ஃபேக்டோரியலை வந்து எஃப்பில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த எஃப்பை எடுத்து டிஸ்பிளே பண்ணிடுவேன் system.out.printlnல. the factorial of a given number is அப்படின்னு அந்த எஃப்பில் இருக்க வேரியபிள் இருக்க வேல்யூ எடுத்து டிஸ்பிளே பண்ணிடுவேன். இதோடு நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரோக்ராமை வந்து .javaன்ற எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து எப்படி கம்பைல் பண்ணணும் அப்படின்னா javac ஃபைல் நேம் .javaன்னு கம்பைல் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த எரரும் இல்லைன்னா அடுத்த லைன் வரும். அப்போ நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து வரும். நான் வந்து இப்போ ரன் பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன். எனக்கு எரர் இல்லை, அடுத்தது வருது. அதுக்கப்புறம் நான் வந்து அதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு எரர் எதுவும் இல்லாதனால நான் அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன டிஸ்பிளே பண்ணதுக்கு எழுதியிருந்தனோ அது வருது. என்டர் n நான் வந்து 5ன்னு கொடுக்குறேன். எனக்கு 5 ஃபேக்டோரியல் வந்து ப்ராசஸ் ஆகி எனக்கு வந்து அவுட்புட்டில் வந்து 120ன்னு ரிசல்ட் காமிக்குது. இப்போ பேக்கெண்டில் எக்ஸிக்யூஷன் பார்ட் வந்து எப்படி நடக்குதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இல்லை IO பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் IOவில் இருக்க பஃபர் ரீடர்ன்ற கிளாஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து IO பேக்கேஜை மேலே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வந்து ஃபேக்டோரியல்னு நேம் கொடுத்துட்டேன். இதுக்குள்ளே என்னோடய மெயின் மெத்தட் இருக்குது. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இதில் பப்ளிக் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரு. நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை அவுட் சைட் த கிளாஸ் வந்து கால் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பப்ளிக்னு டிஃபைன் பண்ணணும். ஸ்டாட்டிக் அப்படின்னு எதுக்காக இந்த கீவேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் கிளாஸ் நேமை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை கால் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்டாட்டிக்னு கொடுப்பீங்க. வாய்டு எதுக்காக கொடுத்துருக்கோன்னா இந்த மெயின் மெத்தட் வந்து எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணலை, அதனால் வாய்டுன்னு கொடுத்துருக்கோம். மெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு கீவேர்டு. ஜாவா ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோல் வந்து இந்த மெயின் அப்படின்ற கீவேர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம எக்ஸிக்யூட் பண்ண உடனே கண்ட்ரோல் வந்து மெயினுன்ற வேர்டை தான் தேடும். அதுலேருந்து தான் ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு தான் இந்த மெயினுன்றது. ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸுன்றது அது ஒன் வே ஆஃப் கிவிங் இன்புட். அதை நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிளோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸப்ஷன் ஏன் இங்கே ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் கம்பைல் பண்ணுறப்ப ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அப்நார்மலாக உங்கள் ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகாமல் நார்மலாக டெர்மினேட் ஆகிறதுக்காக உங்கள் மெயின் ப்ரோக்ராமில் வந்து மெயின் மெத்தடில் வந்து நீங்கள் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணிடுங்க டிஃபால்ட்டாக. அதுக்கப்புறம் நான் வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இன்டீஜர் டைப்பில். f is equal to 1ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு கீழே ப்ராசஸில் வந்து நான் மல்டிப்ளை பண்ணுவேன், அதனால் 1ன்னு இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம வந்து வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ண உடனே பேக்கெண்டில் என்ன ஆகுங்கிறத ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் காமிச்சிருக்கேன். n
எஃப்பும் வந்து மெமரி அலோகேட் ஆகும் 2 வேரியபிளுக்கும். அதில் வந்து நம்ம என்ன இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ கொடுத்துருந்தோன்னா அந்த வேல்யூ இருக்கும், இல்லைன்னா வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். இப்போ n0 f1 அப்படின்னு சொல்லி அங்கே வந்து இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னு எக்ஸிக்யூட் ஆகும். system.out.printlnல என்டர் என்னன்னு கொடுத்துருக்கேன். அது உங்கள் அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் என்னன்னு வரும். என்டர் என்னன்னு வந்தோன்னே நம்ம வந்து நான் 5ன்னு கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு. 5ன்னு நம்ம வந்து கீபோர்டில் டைப் பண்ணோன்னே அதை வந்து system.in அப்படின்ற அந்த கிளாஸில் இருக்க அந்த inன்ற ஆப்ஜெக்ட் வந்து கீபோர்டில் நம்ம டைப் பண்ணதை வந்து அது வந்து எடுத்துகிட்டு போய் நான் வந்து இன்புட் ஸ்ட்ரீம் ரீடருக்கு வந்து அதை பாஸ் பண்ணுறேன். அந்த இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் வந்து பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணணும் நம்ம கொடுத்த இன்புட் வேல்யூவை. அதை வந்து பஃபர் ரீடர் கிளாஸ்க்கு பாஸ் பண்ணுறோம். அது வந்து பைட் கோடை வந்து கேரக்டராக கன்வெர்ட் பண்ணும். இப்போ நம்ம அந்த பஃபர் ரீடர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த ஆப்ஜெக்டில் நம்ம யூசர் என்டர் பண்ண டேட்டா வேல்யூஸ் வந்து இருக்கும். அந்த பிஆர்ன்ற ஆப்ஜெக்டில் இருக்க டேட்டா வேல்யூஸை நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ரீட் லைனுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ரீட் லைனுன்ற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கின இன்புட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து. br.readlineன்ற மெத்தட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்கும். ஆனால் நம்ம வந்து இன்டிஜர் தான் டைப் வச்சுருக்கோம். அதனால் இந்த இடத்துல டைப் கேஸ்ட் பண்ணணும். இந்த br.readlineலேருந்து வர்ற உங்கள் வேல்யூவை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு integer.parseInt parseIntன்றது மெத்தடு, இன்டிஜர்ன்றது கிளாஸு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி எண்ணில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ உடனே என்ன ஆகும்னா உங்கள் பேக்கெண்டில் மெமரியில் எண்ணில் என்ன இருக்கோ அந்த வேல்யூவை ஓவர் ரைட் பண்ணிட்டு நம்ம டைப் பண்ண 5 வந்து ஓவர் ரைட் ஆகும். இப்போ எண்ணில் வந்து 5ன்ற வேல்யூ இருக்கும். ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் லூப்பில் வந்து int i is equal to 1ன்னு ஃபஸ்ட்டு i இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியலைஸ் பண்ணோன்னே நமக்கு வந்து மெமரியில் வந்து ஐக்கு மெமரி அலோகேட் ஆகி ஐயில் வந்து 1ன்னு வந்து இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. i less than or equal to nன்னு கண்டிஷன் செக் பண்ணால் இப்போ ஐயில் 1 இருக்குது, எண்ணில் 5 இருக்குது. அப்போ i less than 5 வந்து ட்ரூன்னு வரும். இப்போ உடனே வந்து உள்ளர கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே ஃபார் லூப்புக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ f is equal to f star i. இப்போ எஃப்பில் வந்து 1 இருக்குது, ஐயில் வந்து 1 இருக்குது. இப்போ 1 into 1 1ன்னு எஃப்பில் வந்து ஏற்கனவே இருக்க 1 ஓவர் ரைட் பண்ணி மறுபடியும் 1ன்னு வந்து ரிப்ளேஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும். i ++ அப்படின்னா i is equal to i + 1 அர்த்தம். இப்போ 1 வந்து 1 + 1 2ன்னு ஐயில் வந்து ஓவர் ரைட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து i less than or equal to n. அப்போ ஐயில் வந்து இப்போ 2 இருக்குது, 2 வந்து less than 5 ஆனால் ட்ரூ தான். கண்டிஷன் ட்ரூ ஆனோன்னா உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ f is equal to f star iனா 1 into 2 2ன்னு அங்கே ஓவர் ரைட் ஆகும். அதுக்கூட திரும்ப மேலே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். i வந்து 3ன்னு ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ, திரும்ப உள்ளர வரும். f is equal to f star i. இப்போ வந்து 2 into 3 6ன்னு எஃப்பில் வந்து ஓவர் ரைட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப மேலே இன்க்ரிமெண்ட் ஆகும். i வந்து 4 ஆகும். அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ, திரும்ப உள்ளர வரும். f is equal to f star i. இப்போ வந்து 6 into 4 24 அப்படின்னு எஃப்பில் வந்து ஓவர் ரைட் ஆகும். இப்போ எஃப்பில் வந்து 24ன்னு ரீப்ளேஸ் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப i இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆனோன்னா ஐயோட வேல்யூ வந்து 5ன்னு ரீப்ளேஸ் ஆகும். அப்புறம் திரும்ப கண்டிஷன் செக் பண்ணோம். 5 is equal to less than or equal to 5 ஆனால் ட்ரூ தான். அப்போ திரும்ப உள்ளர இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ 24 into 5 எஃப்பில் 24 இருக்குது, உங்களுக்கு ஐயில் 5 இருக்குது. அப்போ 24 into 5 வந்து 120 வந்து எஃப்பில் ரீப்ளேஸ் ஆகும். திரும்ப உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். 5 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 6ன்னு ஆகும் ஐயில். அதுக்கப்புறம் திரும்ப கண்டிஷன் செக் பண்ணோம். i is less than or equal to n. i வந்து 6, n வந்து 5. less than or equal to n கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. அப்போனா கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல் லூப்பை விட்டு வெளியில் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து system.out.printlnல Factorial of a given number isன்னு கொடுத்து ப்ளஸ் அப்பன் பண்ணியிருக்கோம் எஃப்பை. இப்போ நம்ம எஃப்பில் என்ன வேல்யூ இருக்குன்னா 120ன்னு இருக்குது. இப்போ அந்த 120 வந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அவ்வளோதான். இப்போ Factorial of a given number ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு.